நாருட்டோ உசுமாகி சரியான நேரத்துக்கு இங்க வந்துட்டான். நான் தான் வந்துட்டேன்ல, இனி யாரும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நாருட்டோ, பொதுவா கதைகள்ல ஹீரோ கடைசி நிமிஷத்துல வந்து வில்லன்களை துவம்சம் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ நானும் அதையே தான் பண்ண போறேன், என்ன நம்புங்க. மறுபடியும் இவனா? வாய மூடு நருட்டோ. சரியான முட்டாள். இவன் மட்டும் மறைஞ்சிருந்திருந்தானா அவங்கள தாக்குறதுக்கு ரொம்ப சுலபமா. அந்த பையன் இந்த காட்டுக்கு நடுவுல தனியா படுத்துக்கிட்டு என்ன செய்யற? நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம். ஆபத்தானவங்களை எதிர்க்கிறதுக்காக பயிற்சி செய்யறியா? நான் பலசாலி ஆகணுங்கிறதுக்காக தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வந்திருக்கோம். தயாரா இருக்கீங்களா? ஹீரோ என்ட்ரி, ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இல்ல நருட்டோ, நகர்ந்து போ. அவன் அதை தடுத்துட்டான். அவனோட ஆயுதத்தை வச்சு அவன் அதை எல்லாத்தையும் தடுத்துட்டான். கண்டிப்பா அந்த பையனுக்கு ராசி நல்லா இருக்கு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நாருட்டோ? நீ என்ன பைத்தியமா? இது போட்டி. உன்னோட திறமையை காட்டுறதுக்கான இடம் இல்ல. எதிரிக்கு உன்னோட ஜூட்சு திறமையை காட்டாத. ஷினோபி ஆர்ட்ல அதுதான் முக்கியமானது. நீ என்ன செய்ய போறன்னு எதிரி கடைசி வரைக்கும் யோசிக்கணும். ஒருத்தன் தன்னோட ஜூட்சுவை பயன்படுத்தும் போது எதிரியை திசை திருப்புற மாதிரி ஏதாவது செய்யணும். அப்போ அவங்க கவனம் செதறும் போது அவங்க கதையை முடிக்கணும். இப்படி ஒரு சண்டையில நீ இடையில வந்தனா உன்னோட உயிரை பறி கொடுக்கறதுக்கு சமமானது. என்ன மன்னிச்சிடுங்க, உங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஆனா இங்கே இன்னொரு ரகசியமும் இருக்கு. இவனா? ஹாக்கு, நீ என்ன பண்ற? ஜாபூசா, இந்த பையன் நான் என்னுடைய ஸ்டைல இவன் கூட சண்டை போடுறேன். அதுக்கு அனுமதி கொடுங்க. நானும் தயாராகி இருக்கேன். அப்போ இதை உன் ஆசைப்படி செய்யணும்னு நினைக்கிற, அப்படித்தானே ஹாக்கு? எப்பவும் போல நீ மத்தவங்களுக்கு பாவம் பார்க்கற. என்ன மன்னிச்சிருங்க. பாவம் பாக்குறானா? அவன் சொன்னது சரிதான். என் உடல்ல இருக்கிற காயங்கள் கூட அவ ஊசிய வச்சு உருவாக்குனதுதான். ஆனா அவன் முக்கியமான ஒரு இடத்த கூட தாக்கல. ஏன்? அவன் என்ன அவமானப்படுத்த பாக்குறானா? இதுதான் கடைசி எச்சரிக்கை. கண்டிப்பா உன்னுடைய முகத்திரையை கிழிச்சு நான் உன்னை அழிச்சு காட்டுறேன், பாக்குறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நருட்டோவால இவனை தோக்கடிக்க முடியுமா? கண்டிப்பா நான் அவனுக்கு உதவி பண்ணணும்னு மட்டும் யோசிக்காத. நீ ஹாக்குவை எதிர்த்து போனா கொஞ்சம் கூட யோசிக்காம நான் பிரிட்ஜ் பில்டரை கொன்னுட்டு போயிடுவேன். அவன் என்ன மடக்கிட்டான். டாசனாவையும் பாதுகாத்துக்கிட்டு அதே சமயத்துல நருட்டோவுக்கும் என்னால உதவி செய்ய முடியாது. சாக்குரா திறமையானவதான், ஆனா ஜாபூசா கூட தனியா சண்டை போட முடியாது. கவலைப்படாத ககாஷி, இங்கேயே நின்னு என்ன நடக்குதுன்னு பாரு. ரெண்டு பேரும் இந்த போட்டியில என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். நீ போட்டிருக்கிற மாஸ்கையும் உன் கதையையும் நான் நம்ப மாட்டேன். நீ ஜாபுசாவோடைய கூட்டாளி. உன் பேச்ச கேட்டு நாங்க மயங்கிடுவோம்னு நினைச்சியா? என்ன மன்னிச்சிரு. உன்னோட சென்சே சொன்ன மாதிரி எதிரி கவனிக்காத போது எதிர்பாராத விதத்துல தாக்குறது தான் ஷினோபி ஆர்ட். இப்படி செய்யறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ சொன்ன மாதிரியே நீ எதிர்பார்க்காத நேரத்துல நான் தாக்குறேன். சாஸ்கே, நீ இருக்கிறத இன்னும் நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். சாஸ்கே இங்கதான் இருக்கானா? அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். சில பேர் மரியாதையோட தோல்வியை ஒத்துப்பாங்க. ஏன்னா தோத்துட்டோன்னு அவங்களுக்கு தெரியும். சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நீயும் அப்படிதான். நீ ஆசைப்படுற மாதிரி உன்னை கொன்னு இந்த சண்டையை முடிக்கிறேன். என்ன? ஏய், நீ எங்க போற? நீ கவலைப்படாத நருட்டோ, நான் வந்து உன் கூட சண்டை போடுறேன். இவன் என்னதான் பண்றான்? சொன்ன மாதிரி வந்துட்டான்.
உண்மையான ஹாக்கோ அங்க இருக்கான். சரி, நான் உன் பின்னாடி இருக்கேன். கண்ணி மேய்க்கிற நொடியில அவன் எப்படி இங்க இருந்து அங்க போனா? எப்படி? சாஸ்கே, இங்க என்ன நடக்குது? சாஸ்கேவோட நிலைமை மோசமா இருக்கு. எந்த பக்கத்துல இருந்து தாக்குதல் நடக்குதுன்னு கூட தெரியலையே. அவனால எப்படி இதெல்லாம் முடியுது? இது என்ன வகை ஜூட்சுனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவனோட க்ளோன்ஸ கண்ணாடியில மறைச்சு வச்சிருக்கான். எல்லாரும் ஒரே நேரத்துல ஊசிய வச்சு தாக்குறாங்க. ஆனா அவங்க ரொம்ப வேகமா இருக்காங்க. ஊசி எங்க இருந்து வருதுன்னு கூட எனக்கு தெரியல. அவன் பயன்படுத்துறது வெறும் க்ளோன் ஜூட்சுனா அதுக்கு இந்த பனிக்கண்ணாடி தேவைப்படாதே. இந்த கண்ணாடிகளை வச்சுதான் அவன் கண்டிப்பா தாக்குறான். இப்ப நான் அடுத்ததா என்ன செய்யறது? சாஸ்கே, நருட்டோ, யோசிங்க. நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல உள்ள இருந்தும் வெளிய இருந்தும் அவனை தாக்கணும். அப்பதான் கண்ணாடி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆமா, 2 பேரும் எங்க இருக்கோங்கிறது முக்கியம். இப்ப நருட்டோவும் நானும் சரியான இடத்துல இருக்கோம். நான் இவனை இங்க இருந்து தாக்கும்போது நருட்டோ சரியா அவனை வெளில இருந்து தாக்குனானா இவனை சுலபமா தோக்கடிச்சிடலாம். சாஸ்கே, உன்னை காப்பாத்த நான் உள்ள வந்துட்டேன். நீ இத கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டல. நருட்டோ, எதிரிக்கு தெரியாம நீ வரணும், உன்னோட நண்பனுக்கு தெரியாம இல்ல. கண்டிப்பா நீ ஒரு முட்டாள் தான். தயவு செஞ்சு ஒரு ஷினோபி மாதிரி நீ நடந்துக்க முயற்சி பண்ணு. உன் பிரச்சனை தான் என்ன? உன்னை காப்பாத்துறதுக்காக தானே நான் உள்ள வந்திருக்கேன். நருட்டோ, நாம 2 பேரும் இங்க உள்ள இருந்தோம்னா சரி விட்டு தள்ளு. நீ இப்படி சொதப்படுறது ஒண்ணும் புதுசு இல்லையே. உன் கூட பேச எனக்கும் விருப்பம் இல்ல, புரிஞ்சுதா? இந்த நருட்டோ கொஞ்சம் கூட அறிவே இல்லாத நிஞ்சான்னு எல்லார்கிட்டயும் பேர் வாங்கிடுவான் போல இருக்கே. இவன் உதவி செய்யறன்னு வந்தாதான் இன்னும் நிலைமை மோசமாகுது. இங்க இருக்கிற கண்ணாடிகளை நான் ஒருத்தனே அழிச்சு காட்டுறேன். ஃபயர் ஸ்டைல். ஹே, நீ என்ன அட்டாக்க பயன்படுத்துற? இந்த கண்ணாடி எல்லாம் பனியால செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் என்ன செய்வேன்? நீயே யோசி. ஃபயர் பால் ஜூட்சு. அட, இது வேலைக்கே ஆகல சாஸ்கே. இது எல்லாத்தையும் ஒருக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நிறைய நெருப்பு தேவை. அவன் எங்க இருக்கான்? எங்க இருந்து நீடல் அட்டாக்க பயன்படுத்துறான்? இது எல்லாமே நகலா? உண்மை எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற எல்லா கண்ணாடிகளையும் நீங்க ஒத்து பார்த்தாலும் கடைசி வர அந்த உண்மை உங்களுக்கு தெரியாது. ஓ, அப்படியா? ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இல்ல, வேண்டாம். 100 கண்ணாடிகள் இங்க இருந்தாலும் 100 நாருட்டோவை வச்சு எல்லாத்தையும் அடிச்சு போடப்பேன். நீ எங்க இருக்கங்கிற உண்மையும் தெரிஞ்சுப்பேன். ஐயா! ஏய்! ஏய்! ஐயா! இந்த கண்ணாடி என்னுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் காட்டுது. அதை வச்சுதான் நான் இவ்வளவு வேகமா நகர்றேன். இங்க இருந்து பார்க்கும்போது நீங்க ரொம்ப பொறுமையா நகர்ற மாதிரி தான் தெரியும். நான் அப்பவே நினைச்சேன், ஒரே தலைமுறைக்கு வர திறமை கெகே கெங்காய். கேய் அப்படின்னா என்ன? அது என்னோட ஷெரிங்கன் மாதிரி. அதை உன்னால கத்துக்க முடியாது. அந்த திறமை உன்னோட ரத்தத்திலே இருக்கணும். ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு இது ரத்தத்துல இருந்து தான் வரும். ஒரே கிளான்ல இருக்கிற எல்லா ரத்தத்திலயும் இந்த திறமை இருக்கும். அப்படின்னா ஆமா, அந்த ஜூட்சுவோட நகலை என்னால கூட உருவாக்க முடியாது. அதை அழிக்கிறதுக்கும் வழி கிடையாது. அவனை இப்ப தடுக்கவும் முடியாது. என்னால இதை உடைக்க முடியல. ஆனாலும் பரவாயில்ல, அவனால என்ன தடுத்து நிறுத்த முடியாது. முயற்சியை கைவிட மாட்டேன், தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். என்னுடைய கனவு நினைவாகிறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. என் கிராமத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா என்ன ஒரு நாள் மதிப்பாங்க. மிக சிறந்த ஹோக்காகேவா ஆகணும். கனவுகள். இந்த பொடி என்ன பார்க்க பாவமா இருக்கு.
உன்னை யாரும் சேர்த்துக்கலையா? பனிக்காலம் முடியறதுக்கு முன்னாடி நீ செத்து போயிடுவ. உனக்குன்னு எந்த ஒரு கனவுகளும் இருக்காது. உங்களுடைய கண்கள் பார்க்க அப்படியே என்னுடைய கண்கள் மாதிரியே இருக்கு. ஷினோபியா இருக்கணும்ன்றது என்னுடைய கனவு கிடையாது. இதுல வலி அதிகமா இருக்கு. எனக்கு உங்களை கொல்ல விருப்பம் இல்லை. ஆனா தொடர்ந்து நீங்க போராடினா உங்களை கொல்றது தவிர வேற வழி இல்லை. என் மனசுல இருக்கிற அன்பையும் தான் நான் சேர்த்து கொள்ள வேண்டியதா இருக்கும். அப்படிதான் எல்லா ஷினோபிஸும் இருக்கணும். அப்புறம் என் மனசுல அன்பே இருக்காது. என்ன பண்ணாலும் சரி, இந்த பிரிட்ஜில் தான் நம்மளுடைய கனவுகள் எல்லாம் செதஞ்சு போகும். இப்போ நான் என்னுடைய லட்சியத்துக்காக தான் சண்டை போடணும். உங்களுடைய லட்சியத்துக்கு நீங்க சண்டை போடுற மாதிரி தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்காக நான் சண்டை போடுறேன். அவருக்காக தான் நான் வாழ்றேன். அவருக்காக நான் சாகவும் தயாரா இருக்கேன். அப்படி செஞ்சாதான் அவரோட கனவு உண்மையாகும். அதுதான் என்னுடைய கனவும். அந்த கனவு உண்மையாகிறதுக்காக தேவைப்பட்டா நான் ஒரு ஷினோபியா மாறி உங்க எல்லாரோட உயிரையும் கண்டிப்பா பறிப்பேன்.